மனித உரிமைகள் டிவி நேயர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் பல பிரச்சனைகளை பற்றியும், ஆங்காங்கே துறை சார்ந்த செயல்பாடுகள், நடவடிக்கைகள் தீவிரமடையாமல் பொதுமக்கள் பாதிப்படைகின்ற பல பிரச்சனைகளை பற்றியும் இன்று நாம் பேசப் போகின்றோம். இன்னைக்கு ஜென்ரலா எடுத்தீங்கன்னா கோர்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. வாகனத்துல போறவங்க எல்லாருமே 60 கிலோமீட்டருக்குள்ள டோல் இருந்தா ஆதார் கார்டை காட்டிட்டு நீங்க இலவசமா பயணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது உத்தரவு வந்திருக்கே தவிர இது பயன்பாட்டுக்கு போகுதாங்கிறது தெரியல. ஏன்னா நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு காட்டினாலும் இது எங்களுக்கு தெரியாதுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாமே இந்த நார்த் இந்தியனை போட்டு வேலைக்கு வைக்கிறதுனால எல்லாருக்கும் இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளத்தில் எதுவும் தெரியல, நீங்கள் மேனேஜரை கேட்கணும் அங்கே கேட்கணும்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. ஸோ இதை நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்தந்த மாவட்டத்தில் ஒரு உத்தரவு பிறப்பிக்கணும்னு நம்ம மனித உரிமைகள் சார்பாக கேட்டுக்கிறோம். ரெண்டாவது இன்னைக்கு போதை கஞ்சா எல்லா ஏரியாலையும் தீவிரமாக போயிட்டு இருக்கு. இந்த ஏரியா தானே குறிப்பிட்டு சொல்றதுக்கு முடியல. ஏன்னா எல்லா பகுதியிலையுமே நம்ம மதுரை ரோடு எடுத்தாலும் சரி, திண்டுக்கல் ரோடு எடுத்தாலும் சரி, வயலூர் ரோடு எடுத்தாலும் சரி, நீங்கள் சத்திரம் பஸ் ஸ்டாண்டு, இந்த மாதிரி கிராமத்தில் சமயபுரம், திருவெரும்பூர் எல்லா ஏரியாலையுமே பரவலாக போயிட்டு இருக்கு. இதில் வேதனையான விஷயம் என்னன்னா, எல்லாம் கல்லூரி பள்ளி குழந்தைகள் ரொம்ப பாதிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் சாக்லேட் வழியா இல்லை இந்த மாதிரி பொட்டலெல்லாம் சின்ன சின்ன பொட்டலமாக போட்டு ஒரு தீவிரமாக செஞ்சிட்டு இருக்காங்க. காந்தி மார்க்கெட் ஏரியா, சின்ன கடை வீதியெல்லாம் பெரிய லெவலில் இருக்கு. இது சம்மந்தமாக நம்ம புகார் கொடுத்தால் காவல்துறையில் நடவடிக்கை மெத்தனம் காட்டுறாங்க. ஏங்க உங்களுக்கு இந்த வேலை, போய் உங்கள் வேலையை பாருங்கன்ட்டு. அதையும் மீறி நம்ம போனோம்னா காவல்துறைக்கு முன்னாடி நம்மளை மிரட்டுறது அந்த கஞ்சா வியாபாரிகள். ஸோ அந்த வியாபாரிகள் மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம போய் புகாராக போனால் கூட காவல்துறையில் நமக்கு அவமானங்கள் மட்டும்தான் மிஞ்சியதை தவிர அதுக்கான நடவடிக்கை எதுவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம சமூக ஆர்வலர்கள்லாம் எப்படி போய் ஒரு புகார் சொல்லுவாங்க, எந்த பணி? ஏன்னா சமூக ஆர்வலர் யாருமே கோடீஸ்வரனா பெரிய எஸ்கர்ட் வச்சுக்கிட்டு எல்லாம் உட்காந்துருக்குல்ல. நடக்கிற பொதுமக்கள் நடக்கிற அட்டுழியத்தை அங்கங்கே பார்த்துட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அதை ஒரு நடவடிக்கை எடுத்தால் நல்லது. அதை விட்டுட்டு நீ எதுக்கடா இதை சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது மட்டுமா, ரேஷன் அரிசி ஏழை மக்களுக்காக நிறைய கொடுத்துட்ருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த கள்ளத்தனமாக நிறைய அரிசிகள் மூட்டை மூட்டையை வெளிநாட்டுகளுக்கு கடத்திட்டு போகிறாங்க. இது நிறையா நம்ம பிடிச்சு கொடுத்து நிறைய பண்ணி அதில் குண்டாசெல்லாம் நிறைய போட்டாங்க. அது பிறகு இப்போ ரேஷனில் ஆரம்பத்தில் வந்த ரேஷன் கார்டிலலாம் இப்போ மெசேஜ் அனுப்ப ஆரம்பித்தாங்க, கைரேகை வைக்க ஆரம்பித்தாங்க. இது தடுக்கிறதுக்காக எல்லா வேலைகளும் உணவு பாதுகாப்புத்துறை பண்ணிக்கிட்டு இருக்கு. அதையும் மீறி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரேஷன் அரிசி கடத்தல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே தான் இருக்கே தவிர அது நின்னப்பாடு இல்லை. இதில் காவல்துறையும், ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டு, இந்த டிஎஸ்ஓ உணவு பொருள் வழங்கல் டிபார்ட்மெண்ட்டு எல்லாம் ஒருங்கிணைஞ்சு அதை கட்டுக்கோப்பாக கொண்டு வரணும். இதுலேயும் புகார் கொடுத்தாலும் அவங்க ஒரு மாஃபியா மாதிரி இங்கே செயல்படுறாங்க. அவங்கள எதுக்கணும்னா தனி ஆளாக எதுக்கவும் முடியல. அவங்கள பற்றி நம்ம புகார் கொடுத்தாலும் எல்லா அதிகாரிகளும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. ஒரு சில அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகள் எனக்கு என்னென்னு வேடிக்கை பார்க்குறாங்களே தவிர அவங்களால எந்த உதவியும் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டம் தொடர்ந்து போயிட்டு இருக்கிறதுனால மக்கள் பெரிய லெவலில் பாதிக்கிறாங்க. பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள்லாம் பெரிய பாதிக்கிறாங்க. இன்னைக்கு சாராயம், மது அது தொடர்ந்து அரசை ஊக்குவிச்சு தொடர்ந்து நடத்திட்டு இருக்கு. அந்த போதை மட்டும் பத்தலன்ட்டு லாட்ரி சீட்டு இங்கே தொடர்ந்து எல்லா இடத்துலையும் ரொம்ப சைலண்டாக நடத்துறாங்க. கேரளா லாட்ரின்னு சொல்லிட்டு முன்னெல்லாம் லாட்ரி சீட்டை வச்சு விற்றாங்க. இப்போல்லாம் ஆன்லைன்லேயே மெசேஜ்
அவங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்தா இந்த நம்பர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, அதை நீங்கள் வந்து வெளியில் விற்றா தானே நீங்கள் தெரியும். இதில் வந்து ஒரு இன்டைரக்டாக போயிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து காவல்துறைக்கு அந்தந்த காவல்துறைக்கு அந்தந்த பகுதியில் இருக்க காவல்துறைக்கு தெரியாமல் எந்த ஒரு சட்டத்துக்கு புறம்பான செயல்களும் நடக்கிறது ரொம்ப கம்மி. ஸோ லோக்கல் காவல்துறையை வந்து மிக கடுமையாக கண்காணித்து அவங்கள வச்சு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணிங்கன்னா பொதுமக்கள் நிச்சயமாக எதிர்காலத்தில் தரமாக இருப்பாங்க. இல்லைன்னா தருதலையே மாறி போயிடுவாங்க. அதுக்கு ஆட்சியாளர்களும் அதிகாரிகளுமே முழு பொறுப்பு ஏற்கணும்னு கூறி மீண்டும் அடுத்த செய்திகளில் உங்களை சந்திப்பது மனித உடல் மோகன். நன்றி, வணக்கம்.